பாரதிய ஜனதா எதிர்பார்க்கறது என்னன்னா குறைஞ்சது ஒரு 30 எம்எல்ஏக்களை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அவங்க அனுப்பி வைக்கணும். அதுக்கு அவங்க 40 to 50 இடத்துல அவங்க போட்டியிடணும். போட்டியிட்ட தான் சாத்தியம். அதுவும் போட்டியிட்டு வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறதுக்காகத்தான் அவங்க வந்துட்டு என்டிஏக்குள்ள வந்துட்டு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வரதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமியும் சரி, தாவேக தலைவர் விஜயும் சரி, ரெண்டு பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல விஜய் பொதுக்குழு கூட்டாரு, சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டி யாரோடு கூட்டணி சேர்வது என்பதை தலைவர் முடிவெடுப்பார்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவர் வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு தீர்மானம் போன வாரம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி நிறைய பேருக்கு சோறு போட்டு விருந்து கொடுத்து அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை அவர் வாங்கி வச்சிருக்காரு. ரெண்டும் ஒரு இடத்துல சந்திக்குது. அது என்ன அப்படின்னா கூட்டணி வியோகம். பாஜக வந்துட்டு திட்டத்தை தவிர்க்கிறதுக்காக அவங்க களத்திலே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாரு. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று மதியத்திலிருந்து மாலை வரை ஒரு செய்தி ஊடகங்களில் ரெக்கை கட்டி பறந்ததை பார்த்திருப்பீர்கள். பாஜக அஇஅதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. பாஜகவுக்கு 23 இடங்கள், பாமகவுக்கு 23 இடங்கள், டிடிவி தினகரனுக்கு 6 இடங்கள், ஓபிஎஸ்க்கு 3 இடங்கள், விஜயகாந்தினுடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு 6 இடங்கள், அதிமுக 170 இடங்களில் போட்டியிடும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு செய்தி ஏதோ முடிந்து விட்டதை போல ஒரு செய்தியை வந்துட்டு நேற்று எல்லா ஊடகங்களும், முதன்மை ஊடகங்கள்னு சொல்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எல்லா தொலைக்காட்சிகளும் இதை போட்டு நேற்று ஒரு 2 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதையே ஒரு பெரிய பேசு பொருளாக்கி அதுக்கப்புறம் மாலை அது விவாத பொருளாகவும் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வெடித்து இது அவ்வளவும் வந்துட்டு நீர்க்குமிழிகள், கிளப்பி விடப்பட்ட வதந்திகள் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனால் எங்களை போன்ற சில பத்திரிகையாளர்கள் மட்டும் சொன்னால் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கலை. பாஜகவினுடைய தலைவர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனுப்பி வைத்திருந்த, தமிழ்நாட்டிற்கான பார்வையாளராக அனுப்பி வச்சிருந்த இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சர்கள் பியூஷ் கோயலும் ராம் மேக்வாலும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய முதன்மை தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு விருந்து வச்சார் எடப்பாடி பழனிசாமி. அதில் கலந்து கொண்டு பேசுனாங்க. தொகுதி பகிர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை தான். அதில் ஒன்றும் இல்லைன்னா அவங்க சொல்லலை. ஆனால் அவங்க 2 பேரும் வெளியில் வந்துட்டு பேட்டி கொடுக்கும்போது பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு அப்படிலாம் அளந்துட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம், நாங்கள் தான் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவோம், இப்படி தான் சொன்னாங்களே ஒழிய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்ததாவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் பேசணும், எப்படி வெற்றி பெறுவதுன்றதை பற்றி நாங்கள் பேசணும், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் பேச 2 பேர் மூஞ்சும் வந்துட்டு மகிழ்ச்சியாக இல்லை. ஸோ ரீடு பிட்வீன் த லைன்ன்ற மாதிரி ரீடிங் த ஃபேஸ் அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள காரசாரமான விவாதம் நடந்துருக்குது. ஏன்னா 23 சீட்டை ஒத்துக்கிட்டு கூட்டணியில் செட்டில் ஆகக்கூடிய நிலையில் பாஜக இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் இதை கலப்பி விட்டாங்க. கலப்பி விட்டதனுடைய விளைவு 6 சீட்டு தான் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே அது வந்துட்டு டிடிவி தினகரன் கோவம் வந்துருச்சு. அவர் உடனே இன்றைக்கி திருப்பி சொல்லிவிட்டார். அவருடைய கண்டிஷன் என்ன? ஒன்று, எங்களுக்கு மரியாதைக்குரிய இடத்த தரணும், அப்படின்னா என்டிஏக்கு வருவேன். 2வது, என்டிஏனுடைய முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அதை யாரும் ஏற்றுக்கிற தயாராக இல்லை. நேற்று வந்துட்டு பியூஷ் கோயலும் வந்துட்டு எங்களுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், வெற்றி பெறும் தான் சொன்னார் ஒழிய எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவரும் சொல்லலை. இன்னைக்கு காத்தாலும் அவர் என்ன சொல்லிட்டார் டிடிவி தினகரன்? அடியே அப்படின்னு அழைக்கிறதுக்கு வந்துட்டு வீட்டுக்கார் இல்லை, ஆனால் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது விஷயமா ஒருத்தர் யோசிச்சுட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பழமொழி ஒன்றத்தை சொல்லிவிட்டு போயிட்டார். கூட்டணியே உருவாகலை, அது வெற்றியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்றது தான் அவனுடைய உள்ளீடான அர்த்தம். அது சொல்லிட்டு போனார். நேற்று சாயந்தரம் தனது கட்சிக்காரங்களை, ஆதரவாளர்களை சந்தித்து பேசிய ஓபிஎஸ் மிக கடுமையாக வந்துட்டு சாடிட்டார்.
எடப்பாடி பழனிசாமியோடைய பேரை சொல்லவே எனக்கு வந்துட்டு வெக்கமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு போயிட்டு பேசிவிட்டு, அதெல்லாம் அவர் இருக்கிற இடத்துலலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி அவருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏ ஒருத்தநாடு வைத்தியலிங்கமும் அதே மாதிரி பேசிவிட்டார். ஆக ஒரு விஷயம் இதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அல்ல அவருடைய சார்பாக இல்லை அவருடைய கட்சிக்காரங்க ஆதரவாளர்கள் திட்டமிட்டு உருவாக்கிவிட்ட ஒரு வதந்தியாக இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்ற இந்த வதந்தியின் மூலம் அவங்கள அவர் தடுத்துட்டார். அவங்கள அது வெறுப்பேற்றிருச்சு போயிட்டாங்க. 3 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு நாங்கள்லாம் ஆளுன்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க. ஸோ எடப்பாடிக்கு பலன் தான் அது. ஆனால் தென் மாவட்டங்களில் கட்சி என்ன ஆகுறது? அதிமுக வெற்றி என்ன ஆகுது? அங்கே தானே நிறைய டெபாசிட் இருந்தீங்க. அது என்ன ஆகுறது? அது எடப்பாடி கட்சியை பற்றி என்றைக்குமே யோசிச்சதில்லை, நேற்று யோசிக்கலை போல. ஸோ அது முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, தேமுதிக 6 சீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னது. தேமுதிக ஏற்கனவே அதிமுக மேலே கடுப்பாக இருக்கிறாங்க. அதாவது என்ன சிக்னல்னா 6 சீட்டு வரைக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்றத இது அதிமுக கிட்டே இருந்து தான் இது வந்திருக்கும் அப்படின்றதுக்காக எல்லா விதமான விடயமும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் அதை உடைச்சிட்டோம். இதெல்லாம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமற்றது, நம்ப தகுந்ததா இல்லை. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களே வேறு. ஏன்னா பாரதிய ஜனதா எதிர்பார்க்கறது என்னன்னா, குறைஞ்சது ஒரு 30 எம்எல்ஏக்களை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அவங்க அனுப்பி வைக்கணும். அதுக்கு அவங்க 40 to 50 இடத்துல அவங்க போட்டியிடணும். போட்டியிட்ட தான் சாத்தியம். அதுவும் போட்டியிட்டு வெற்றி பெறணும். அதை வெற்றி பெறத்துக்காகத்தான் அவங்க வந்துட்டு என்டிஏக்குள்ளே வந்துட்டு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வரத்துக்கு பார்த்தாங்க. ஆனால் அவர் இந்த வதந்தியை வந்துட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாரதிய ஜனதா எதிர்பார்க்குற சீட்டை வந்துட்டு இவரும் கொடுக்க போகிறதில்ல. யார்? ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ் வந்துட்டு நேற்று என்ன சொல்லிட்டேன், 170 இடம். அதான் அவங்களுடைய வதந்தி மூலமாக அவங்க செய்கிற வேலை. 170 இடம் குறைஞ்சபட்சம் அதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவங்களை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். நேற்று வதந்தியில் இவ்வளோ விஷயம் தள்ளி விட்றாங்க ஊடகங்களில். அவங்க 2 பேராக நிற்கிறாங்க. அதில் வந்துட்டு அன்புமணி வந்துட்டு முழுக்க பாஜகவினுடைய கையாள் இப்படியே சொல்லலாம் அந்த பூஷ்வாசியை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறாரு, ராமதாஸ் இருக்கிறார், ஐயா ராமதாஸ் இருக்கிறாரு. ராமதாஸ் வந்துட்டு பாஜகவோட போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவருடைய மக்கள் அதை ஏற்றுக்கலை. அதனால் அவர் அதிமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதிமுக பாஜகவோட இருக்குது. இதில் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவை அவர் பின்னாடி தான் அறிவிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டார் அவர். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமியும் சரி, தாவேக தலைவர் விஜயும் சரி 2 பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல விஜய் பொதுக்குழு கூட்டார், சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டி யாரோடு கூட்டணி சேருவது என்பதை தலைவர் முடிவெடுப்பார்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அவர் வச்சுக்கிட்டார். அதே மாதிரி ஒரு தீர்மானம் போன வாரம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி நிறைய பேருக்கு சோறு போட்டு விருந்து கொடுத்து அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை அவர் வாங்கி வச்சுருக்கார். 2 ஒரு இடத்துல சந்திக்குது. அது என்ன அப்படின்னா கூட்டணி யோகம். நேற்று வேறு பாஜக வந்துட்டு சொல்லுது இல்லையா, திமுக வீழ்த்தணும்னா அந்த 2 அணியாக தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பேச்சுவார்த்தையை வந்துட்டு நேற்று கொண்டாந்துட்டாங்க. ஒன்று திமுக அணி, இன்னொன்று எதிரணி, அது என்டி அணி. இதில் ஒன்றுத்துக்கு விஜய் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. விஜய் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சுருக்கிறாரு. ஈரோட்டில் அவர் பேசும்போது ரொம்ப அழகாக பாஜகவை வந்துட்டு திட்டுறதை தவிர்க்கிறதுக்காக அவங்க களத்திலே இல்லாதவங்கன்னு சொல்லிவிட்டார். எதிரி நம்மளுக்கு திமுக மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார். நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு? திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் இந்த கூட்டணிக்கு தான் போகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா தமிழ்நாடை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட போகிறார். ஸோ எல்லாம் திட்டமிட்டு தான் செயல்படுறாங்க. மக்களை முட்டாளாக்குறதுக்காக பார்க்குறாங்க, கூட கட்சிக்காரனையும் முட்டாளாக்கணும்னு பார்க்குறாங்க. அது விஜய் ரொம்பவே முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் நிறைவேறுமா? நிறைவேறாதா? அது அவங்களுடைய அரசியல். ஆனால் ஊடகங்களே, பத்திரிகையாளர்களே, நீங்கள் செஞ்சது சரிதானா? எந்த விதமான ஒரு சின்ன அறிகுறி கூட அந்த கூட்டணி தொடர்பான உடன்பாடு ஏற்பட்டதா இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு மக்கள் மத்தியில் ஒரு 2 மணி நேரம் செய்தியை சொன்னீங்களா? மக்கள் ஒன்று இதுக்கெல்லாம் கோச்சிக்க போகிறதில்ல உங்கள் மேலே, ஏன்னா உங்களை பற்றி தான் தெரியுமே. எதுக்கு செஞ்சீங்க? இப்போ இது அனைத்தும் வதந்தின்னு ஆகிப்போச்சு. அப்போ எதுக்கு இதை வந்துட்டு முன்னெடுத்தீங்க?
அங்கே என்ன பேச்சுவார்த்தை நடக்குது, அதுலேருந்து என்ன புரிஞ்சு கொள்ள முடியுது, என்ன படுகிறது, சொல்லப்படுகிறது, அப்படிலாம் வந்துட்டு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நீங்கள் சொல்லிடலாம். அது வேறு விஷயம். உறுதியாக அதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு காட்டுறீங்களே நீங்கள். இப்போ அதெல்லாம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெட்கக்கேடு இல்லையா? அது தலைக்குனிவு இல்லையா? அது அரசியல் கட்சிகள் அவருடைய வசதிக்கு சொல்லுவாங்க, ஊடகங்கள் அதை உடச்சில வெளியில். அதை விட்டுட்டீங்களே நீங்கள். அவங்களுடைய வசதிக்கு போயிட்டுல நீங்கள் நடந்துட்டு இருந்திருக்கே. ஒரு வதந்தியை பரப்பக்கூடிய ஒரு ஊடகமாக ஆயிட்டீங்களே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நீங்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன? உண்மையை வெளியில் கொண்டு வரணும். வாய்ப்பு இல்லை, இல்லை, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்குள்ள இன்னமும் முறை நீடிக்குது. இதை தான் நீங்கள் வெளில சொல்லணும். ஆனால் கூட்டணியே அமைச்சிட்டா மாதிரியும் பகிர்வே முடிச்சிட்டா மாதிரியும் எல்லாம் ஆன மாதிரி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவங்க என்ன போடுறாங்க பாருங்கள். இந்துவில் பியூஷ் கோயல் ஹோல்ஸ் சீட் ஷேரிங் டாக்ஸ் வித் பழனிசாமி. முடிஞ்சு போச்சு மேட்ரு. இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களை அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பயன்பட்டுருக்கீங்க. இது ஊடகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைக்குனிவு. இதற்கு மேலே இந்த அரசியல் தொடர்பாக நீங்கள் போடக்கூடிய செய்திகளை எப்படி மக்கள் நம்புவாங்க? தொடக்கம் நாங்கள் தான் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்கிறது, அவர் ரகசியமாக பேசுறது ஒன்று, வெளிப்படையாக பேசுறது ஒன்று. இதெல்லாம் மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவருடைய போக்கு என்பது வெற்றியை நோக்கி எப்படி எதையும் செய்வார்கள் என்பது இதிலிருந்து புறப்படுகிறது. இதற்கு ஊடகங்கள் துணை போயின என்பதுதான் மிகப்பெரிய வெட்கக்கேடான விடயம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.